போன இதுல நம்ம என்ன பார்த்தோம்? அருள்மொழியும், ராஜாவும் சிதம்பரம் போய் என்ன பண்ணலாங்கிறத பார்க்க போறாங்க. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம். இந்த பெரிய புராணத்துக்கே அடிப்படையானவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேரு நம்பியாண்டார் நம்பி. அதனால நம்ம பெரிய புராணத்துல நுழையும் முன்னால, இந்த நம்பியாண்டார் நம்பியோட கதைய பார்ப்போம். இப்ப சுந்தரர் ஒரு லைன் எழுதினா இவர் ஒவ்வொரு நாயனாரை பத்தி 4 லைன் மாதிரி பாடி இருக்கார். அது ரெண்டும் தான் இவருக்கு பேஸ். அதை வச்சுதான் இவர் கதை எழுதியாகணும். அவளை பத்தி இந்த நம்பியாண்டார் நம்பி எப்படி எழுதினாருங்கிறத சொல்ல வர்றார். நம்பின்னு ஆக்சுவலி ஒரு சின்ன குழந்தை. அவ அப்பா பிள்ளையார் கோவில்ல பூஜை பண்றவர். ஒரு நாள் அவ அப்பாவுக்கு ஏதோ வெளியூர் போகணும்னு வந்துட்டு இந்த குழந்தையை கூப்பிட்டு எனக்கு பதிலா நீ போய் பூஜை பண்ணுங்கிறார். அவன் அப்பா பூஜை பண்றதெல்லாம் கூட போய் பார்த்துருக்கான். அவன் அம்மா டெய்லி குழக்கட்டை பண்ணி ஒரு பெரிய தூக்குல போட்டு கொடுப்பா. அதை அவள் அப்பா எடுத்துன்னு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு கொண்டு வந்து அங்கே அவளுக்கு அங்கே அக்கம் பக்கத்தில் முக்கியமானவளுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பார். அவன் அப்பா ஊருக்கு போயிடுவே இந்த குழந்தைகிட்ட ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி தூக்குனா ஒரு எவர்செல்லர் பாத்திரம் பிடியோடு இருக்கும் தூக்கின்னு போக, அதுதான் தூக்கு. அதில் போட்டு கொடுக்குறான். இந்த குழந்தையும் கோவிலுக்கு போகிறது, அவள் அப்பா செய்கிற மாதிரியே பூஜையெல்லாம் பண்ணுறது. குழக்கட்டையை வச்சுட்டு அது என்ன நினச்சிட்டு இருக்கு, அப்பா கொடுக்கறத குழக்கட்டையை வந்து சுவாமி சாப்பிட்டுடுவா. நைவேத்தியம்னா சும்மா நம்ம சுவாமிக்கு ஜென்ரலாக அப்படி காமிச்சிட்டு நம்ம எடுத்து வந்து சாப்பிட்றோம். அது குழந்தைக்கு தெரியாது. கர்டன் போட்டுட்டு தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா. அதனால அவள் அப்பாவோட போனாலும் குழந்தைக்கு என்ன ஆகுதுங்கிறதுலாம் தெரியாது. சுவாமி தான் சாப்பிட்றான்னு அது நினச்சின்னு இருக்கு. அதனால இது போய் பூஜை பண்ணுறத அப்படியே ஒன்றும் பிள்ளையார் சாப்பிடாம இருக்கவே இது வேண்டிக்கிறது. என்ன இன்னைக்கு எங்கள் அப்பா கொடுத்தா மாத்திரம் சாப்பிடுவியா, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கேட்கறது. கேட்டுன்னு பிள்ளையார் வராமல் போகவே அதுக்கு இதுவாகி பக்கத்தில் ஒரு தூணில் தலையை இடிச்சுக்க போகிறது. அப்போ பிரம்மாண்டமாக பிள்ளையார் வந்துடுறார். அவ்வளோ உயரமாக சூப்பராக அப்படி யானையே அசைஞ்சு வர மாதிரி இப்படி பிள்ளையார் நிற்கிறார். இப்படி யானை முஞ்சியோட இன்னும் குழந்தை இந்த மாதிரிலாம் தலையெல்லாம் இடித்து ஒன்றும் பண்ணிக்காத, மோதகம் தானே கொடு, குழக்கட்டையை கொடு, என்னோடு சேர்ந்து நீயும் சாப்பிடு, எனக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு பிள்ளையாரே என்ன செய்கிறாராம், அவர் ஒரு குழக்கட்டையை வாயில் போட்டுக்கிறார். இன்னொன்று எடுத்து அந்த குழந்தை வாயில போடுறான். இப்படி 2 பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுடுறான். பாரு, அந்த குழந்தைக்கு அவ்வளோ அழகாக பிள்ளையாரே வந்து ஊட்டி விட்டுருக்காரு. குழந்தை ரொம்பவும் சந்தோஷமாக அந்த காலியான பாத்திரத்தை எடுத்துட்டு ஆற்றுக்கு போகிறது, தூக்க எடுத்துட்டு. அவன் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னது இது காலியாக பாத்திரம் கொண்டு இருக்கே, என்னாச்சுன்னு கேட்குறான். பிள்ளையார் சாப்பிட்டாருங்கிறா. யாராவது நம்புவாளா? நீங்களே சொல்லுங்க. நம்ப மாட்டா. ஆனால் இந்த குழந்தை இப்படி சொல்லவும் அவன் அம்மாவுக்கு ஒன்றும் புரியாமல் கோச்சிக்கிறான். என்ன பண்ணினேன் ஏதுன்னா பிள்ளையார் சாப்பிட்டுட்டா சொன்னால் அம்மா நம்பலை. யார் நம்புவா? நம்ப மாட்டா. உங்கள் அப்பா வரட்டும் சொல்கிறேன், அவர் உன்னை அடிக்க தான் போகிறாங்கிறான். அவன் அப்பா வந்தவுடனே இந்த குழந்தை நடந்ததை சொன்னால் அவள் அப்பாவும் முதல்ல நம்பல, கோபம் வருது. அப்புறம் இந்த குழந்தை சத்தியம்னுலாம் சொல்லவும் அப்பாவுக்கு வந்து கோச்சிக்கல குழந்தைய. ஸோ இவனோட போய் நம்மளே பார்ப்போம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பையனோட அவரும் போகிறார். போயிட்டு ஒரு ஓரமாக இருக்கார். பையன் பூஜை பண்ணுறத பிள்ளையார் வரதையும் 2 பேரையும் குழக்கட்டை சாப்பிட்றதையும் பார்த்து விடுறார். அவருக்கு ஆச்சரியமா என்னன்னே சொல்ல முடியாமல் கண்ணுலேருந்து ஜலமாக கொட்டுறது. இத்தனை வருஷம் நம்ம பூஜை பண்ணுறோம், நம்ம குழந்தைக்கு எவ்வளோ அழகாக பிள்ளையார் வந்து நேரில் வந்திருக்காரு. இவருக்கும் அதனால் பிள்ளையார் பார்க்க பாக்கியம் கிடச்சிருக்கு. அதனால் அப்படி ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறாரு. இவர் பிள்ளையாரை பார்த்து குழந்தைய அப்படியே கட்டின்றார். நீ இனிமேல் நம்பி இல்லை, நம்பி ஆண்டான் நம்பி, இங்கே எல்லாருக்குமே நீ தான் ஹெட்டு அப்படின்னு கொஞ்சறார். அப்படி ஓகே, இது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் சொல்கிறேன்.